I'll be speaking to you from a very well-known passage of the New Testament this evening. புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கு மிகவும் நன்றாய் அறிமுகமான ஒரு பகுதியிலிருந்து இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். But I won't be able to do like in the first two services. ஆனால் காலை 2 ஆராதனைகளில் நான் செய்வது போல இப்பொழுது மாலை ஆராதனைகளிலே நான் பேச முடியாது. Because with translation it's going to be very difficult. ஏனென்றால் அந்த முறையிலே மொழிபெயர்ப்போடு பேசுவது மிகவும் கடினமானது. But I think you know this subject very well from Luke chapter 15. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த பகுதியை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Charles Dickens, a great writer, told like this. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் என்கிறதான ஒரு அற்புதமான எழுத்தாளர் இப்படி சொன்னார். This is the greatest short story ever told to human beings. மனுக்குலத்திற்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு கதை இது என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். You know, normally every one of you will say, when I say the prodigal son, every one of you will know what I'm going to talk about. சாதாரணமாக கெட்ட குமாரன் என்கிறதான இந்த பகுதியை சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் தெரியும் எதை பற்றி நான் பேச போகிறேன் என்று. This whole chapter speaks about a God who's seeking those who are lost. இந்த முழு பகுதியுமே தேவன் தான் இழந்து போனதான மனுக்குலத்தை மறுபடியுமாய் தேடி வருகிறதான அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுகிறது. You know, sometimes we can get lost inside our own homes, for example. சில நேரங்களிலே நம்முடைய சொந்த வீட்டுக்குள்ள இருந்தே நாம் தொலைந்து போக முடியும். You can be in the church of Jesus. நீங்க ஒருவேளை இயேசுவின் சபைக்குள்ளே தான் இருப்பீர்கள். But still you can get lost inside the church of Jesus. இருந்தாலும் கூட இயேசுவின் சபைக்குள்ளேயே இருந்து நீங்கள் காணாமல் போக முடியும். You may belong to the flock, but you may not belong to the flock anymore. ஒருவேளை நீங்க மந்தைக்குள்ளாக இருக்கலாம், ஆனா மந்தைக்கு சொந்தமில்லாமல் இருக்கலாம். You know, God wanted to make very clear to those who were listening to him on that day. ஆண்டவர் அந்த நாளிலே தம்மை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் அந்த காரியத்தை மிக தெளிவாக சொல்ல விரும்பினார். I have come to seek those who are lost in this world. நான் இந்த உலகத்திலே இழந்து போனதை தேடும்படியாக, அதை ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். Whether it's a person like a coin who's somewhere lying as in the dirt inside the church of Jesus. ஒருவேளை இயேசுவின் சபைக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு அழுக்கிலே காணாமல் போன ஒரு நாணயமாய் இருக்கலாம். But I will search until I have found you in my life. ஆனா அதை நான் கண்டுபிடிக்கும் வரைக்கும் அதை நான் தேடுவேன் என்று சொல்லுகிறார். Because you are precious in my sight. ஏனென்றால் என்னுடைய பார்வையிலே நீ விலையேற பெற்ற ஒரு நபராய் இருக்கிறாய். Maybe you belong to the flock of Jesus already. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இயேசுவின் மந்தைக்கு சொந்தமானவர்களாய் இருக்கலாம். But due to some circumstances or situations you may run away from the flock. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதனால நீங்க ஆண்டவருடைய மந்தையை விட்டு வெளியே ஓடி போயிருக்கலாம். You know, I do not know why God really compares human beings with sheep, for example. ஏன் ஆண்டவர் எப்பொழுதுமே மனுக்குலத்தை ஆடுகளோடு ஒப்பிடுகிறார் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. You know, sheep are not very brilliant animals. பொதுவாக ஆடுகள் என்று சொல்லும் பொழுது அவைகள் புத்திசாலியான மிருகங்கள் அல்ல. You know, you can train so many animals in this world. இந்த உலகத்துல எத்தனையோ மிருகங்களை நமக்கு பயிற்சி கொடுக்கலாம். But God says about human beings like this. ஆனா ஆண்டவர் மனுக்குலத்தை பார்க்கும்போது இப்படி சொல்லுகிறார். All of us like sheep have gone astray from God. நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். So even if one sheep leaves the flock, எனவே ஒரு ஆட்டுக்குட்டியானது மந்தையை விட்டு போனாலும் சரி, maybe 99 of them are still inside the flock. ஒருவேளை இன்னும் 99 ஆடுகள் மந்தைக்குள்ளாக இருந்தாலும், but the heart of Jesus is after this one sheep that has been lost from the flock. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயமோ அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி திரிகிறதா இருக்கிறது. The whole chapter is about a God with a huge heart who loves human beings. இந்த முழு அதிகாரமே மனுக்குலத்தை நேசிக்கிறதான தேவனுடைய மிகப்பெரிய இருதயத்தை காண்பிக்கிறது. When you come to the third story, the so called prodigal son, இந்த பகுதியினுடைய மூன்றாம் கதையான இந்த கெட்ட குமாரன் என்கிறதான அந்த கதைக்கு நாம் வரும்போது, the word prodigal means spendthrift, udari in Tamil. சாதாரணமாக இந்த இடத்துல பயன்படுத்தப்பட வேண்டிய வார்த்தை ஊதாரி என்று தமிழிலே நாம் சொல்லலாம். You know, this is what it speaks about the younger son in the family. குடும்பத்திலே அந்த இளைய குமாரனை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். But actually when you read the story exactly and clearly, ஆனால் இந்த கதையை மிக தெளிவாக கருத்தாக நம்ம வாசித்தால், it speaks about a father with a huge heart for a son who runs away from home. தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே ஓடி போனதான தன்னுடைய குமாரனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு தகப்பனுடைய மிகப்பெரிய இருதயத்தை இது காண்பிக்கிறது. It speaks about a huge heart for a son who's inside the house but still is lost and doesn't know the father very well. அதே போல குடும்பத்துக்குள்ளாகவே இருந்து தன்னுடைய தகப்பனுடைய மனதை அறியாத இருக்கிற ஒரு மகனுக்காகவும் தன் தகப்பனுடைய மிகப்பெரிய இதயத்தை காண்பிக்கிறது. It's not about one son, I tell you, it's about two sons who are lost inside the family. இந்த கதையிலே நாம் பார்ப்பது ஒரு இளைய மகன் காணாமல் போனதில்லை, குடும்பத்தில் இருக்கிற 2 மகன்களுமே தான் காணாமல் போனார்கள். One fellow ran away to a far off country. ஒரு மகன்
வீட்டை விட்டு தூர ஓடி போய் காணாமல் போனான். But the eldest brother was still at home, but he had real no relationship with his father. ஆனா மூத்த குமாரனோ வீட்டுக்குள்ளேயே இருந்து தன் தகப்பனோடு கூட சரியான உறவில்லாமல் இருந்த ஒரு மகன். Yes, he is toiling in the estate of his father. ஆம், நிச்சயமாகவே தன் தகப்பனுடைய பண்ணையிலே அவன் வேலை செய்தான். To the outside world, he is a brilliant son. வெளி உலகத்தை பார்க்கும் வரைக்கும் இந்த மூத்த குமாரன் மிகவும் புத்திசாலி என்று சொல்லலாம். But even though he is inside the house, he does not know the father very well. ஆனா அந்த மூத்த குமாரன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட தன்னுடைய தகப்பனை சரியாக அறியாமல் இருந்தான். He doesn't have the heart of the father, for example. தன்னுடைய தகப்பனுடைய இதயத்தை அந்த மூத்த குமாரன் கொண்டிராமல் போனான். You know, sometimes we can get lost by running away from the presence of God. சில நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போய் நாம் காணாமல் போகலாம். Because we have chosen a God who really we think is going to excite us in our lives. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரவசப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு நாம் ஓடி போகலாம். We choose a lifestyle that is very precious to us. அதே போல நமக்கு ரொம்ப வெளியேற பெற்றதாய் தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டு அவரை விட்டு ஓடி போகலாம். Especially today, people want to be free of everything. விசேஷமாக இன்றைக்கு இருக்கிற தலைமுறையை பார்க்கும் பொழுது எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுதலையா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறை. They don't want to be controlled by anyone. யாரும் அவர்களை கட்டுப்படுத்த கூடாது என்று நினைக்கிறார்கள். They don't want to be controlled even by God. தேவன் கூட தன்னை கட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவர்கள் Many நினைக்கிறார்கள். of us think I can take care of my life myself. அவர்கள் சொல்லுகிற காரியமெல்லாம் என்னை நான் பார்த்துக் கொள்ள முடியும். Why should I need someone there who is going to control me? ஏன் என்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு நபர் என்னை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? I have chosen a God for myself now. எனக்கென்று நான் ஒரு தேவனை தெரிந்து கொண்டேன். That is total freedom in this life. அது இந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். I just did it my way. என்னுடைய சொந்த வழியிலே என்னை போக விடுங்கள். Do you know there's a very famous song in this world called I Did It My Way? இந்த உலகத்தில் பிரபலமாக பாடக்கூடிய இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு தெரியுமா? Ever since this song came into being in this world, இந்த பாடல் எப்பொழுது எழுதப்பட்டதோ, especially in European countries, விசேஷமாக ஐரோப்பா நாடுகளிலே when someone dies, this song is played during the funeral time. யாராவது ஒருவர் மரித்து போனால் அவருடைய அடக்காராதனையிலே இந்த பாடலை போடுவார்கள். I did it my way. That's what the song goes on. இந்த பாடல் இப்படி தான் வரும். என்னுடைய சொந்த வழியிலே எல்லாவற்றையும் நான் செய்தேன். I lived my life my way. எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நான் வாழ்ந்து முடித்தேன். And now I'm going to the grave in my own way. இப்பொழுது என்னுடைய சொந்த வழியிலே என்னுடைய கல்லறைக்கு நான் போகிறேன். You know, when you look into the story of these two sons at home now, வீட்டிலே இருக்கிறதான இந்த இரண்டு மகன்களை நம்ம பார்க்கும்போது, one fellow was totally rebellious. ஒரு மகன் வீட்டிலே முற்றிலும் முரட்டாட்டம் பிடித்தவன். He did something that normally no one does in that culture. சாதாரணமாக அந்த கலாச்சாரத்திலே யாரும் செய்யாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். It was a honor and shame culture. அந்த நாட்களில் இருந்த ஒரு கலாச்சாரமானது தங்களுடைய குடும்பங்களை குறித்துதான முக்கியமான மரியாதையையும் தங்களுடைய மதிப்பையும் மானத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுகிறதான ஒரு கலாச்சாரம். You know, anthropologists will say India has a shame culture. சாதாரணமாக மனிதவியலை பற்றி பேசுகிறவர்கள் சொல்லுவார்கள், இந்திய தேசமானது ஒரு வெட்கத்தின் கலாச்சாரம் என்று. We don't want to lose face in public. சமுதாயத்துக்கு முன்னாடி நம்முடைய முகத்தை அல்லது மரியாதையை நம்ம இழக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். You know, one of my friends wrote a book about this. I know this personally. He's a professor in Germany. ஜெர்மனியில பேராசிரியராக இருக்கிறதான ஒரு நபர் இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரத்தை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதினார். எனவே அதை பற்றி எனக்கு He தெரியும். said Germany is a truth culture. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அது சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு கலாச்சாரம். But we are a shame culture. ஆனா நம்ம வெட்கப்படக்கூடாது என்று நினைக்கிற கலாச்சாரம். Whatever may go wrong in our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, whatever could happen in our families, for நம்முடைய example, குடும்பங்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, we would never like to lose face before other people. மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம வெட்கப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். But I know in Germany they are very blunt in telling you the truth. ஆனா ஜெர்மனி போன்ற நாடுகளில் உண்மையை நேரடியாக முகத்துக்கு முன்பாக சொல்லுவார்கள். I don't always say the way is right. அவங்க செய்கிற அந்த முறை எல்லா நேரத்திலும் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். But very often they tell you straight into your face what they really feel or what they really did. ஆனா அடிக்கடியாக அவங்க என்ன செய்தார்கள் அல்லது என்ன நினைக்கிறார்கள் என்பதை முகத்துக்கு முன்பாக நேரடியாக சொல்லி விடுவார்கள். You know, this younger son has the audacity to come to the father one day. இந்த இளைய மகன் எப்படியாவது தன்னுடைய தகப்பனிடமிருந்து வெளியே வந்து விட வேண்டும் என்கிறதான ஒரு முரட்டாட்டம் கொண்டிருந்தான். Father, I know you will divide your properties when you after your death I will be inheriting 1/3 of the property. ஒரு
நாள் இளைய மகன் நினைத்தது, ஒரு முரட்டாட்டத்தோடு தன்னுடைய தகப்பனுடைய சமூகத்திற்கு வந்தான். அப்பா, நீங்கள் மரித்த பிற்பாடு எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறதான 3 பங்கிலே 1 பங்கு எனக்கு வர வேண்டும் அல்லவா? I'm speaking about a story here from Luke chapter 15, what Jesus said. நான் இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த கதையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். But I don't want to wait until you die one day. ஆனால் அந்த மகன் சொன்னான், ஒரு நாள் நீங்கள் மரிக்கும் வரைக்கும் நான் சொத்துக்காக காத்து கொண்டிருக்க முடியாது. I want my total freedom today. இன்றைக்கே எனக்கு என்னுடைய முழு சுதந்திரம் வேண்டும். I want to live a life. I want to live according to my own desires. என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி என்னை வாழும்படியாக விடுங்கள். So can you please divide all what you have now in your hands right now? எனவே இப்பொழுது உங்களுடைய கரங்களில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் நீங்க விற்று பங்கு போட வேண்டும். You know, this fellow is coming from a Jewish background. இந்த இளைய மகன் ஒரு யூத பின்னணியிலிருந்து வந்தவன். So he knew the Torah very well, the first 5 books of the Bible. எனவே வேதத்தினுடைய முதல் 5 புத்தகங்கள் அவனுக்கு நன்றாக தெரியும். Honor your father and mother so that you may live long. நீ நீண்ட நாட்கள் இந்த பூமியிலே வாழும்படியாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று He சொல்லப்பட்டிருக்கிறது. surely knew Deuteronomy chapter 21. நிச்சயமாக உபாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். Even if the property is going to be divided now, ஒருவேளை இப்பொழுது சொத்துக்கள் பிரிக்கப்பட்டாலும் கூட he is not going to take hold of that before the father dies, normally. எப்படி இருந்தாலும் தன் தகப்பன் மரிப்பதற்கு முன்பாக அந்த சொத்தானது அவனுக்கு கொடுக்கப்பட முடியாது. You know, in some families the properties were divided. சில குடும்பங்களிலே சொத்துக்கள் அதற்கு முன்பாக ஒருவேளை பிரிக்கப்படும். The properties divided, but they had to be intact until the father dies one day. சொத்துக்கள் பிரிக்கப்படும், ஆனால் தகப்பன் மரிக்கும் வரைக்கும் அந்த சொத்துக்கள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கப்படும். The eldest son of the family had 2/3 of the entire properties. அந்த குடும்பத்திலே மூத்த குமாரனாய் இருக்கிறவனுக்கு 3/2 பங்கு சொத்து கிடைக்கும். But he being the youngest son in the family, ஆனால் இந்த மகன் குடும்பத்திலே இளைய மகனாய் இருந்தபடியால் he came to this idea of total freedom in his own life. தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் எனக்கு வேண்டும் என்கிறதான எண்ணத்திற்கு வந்து விட்டான். You know, it is like someone leaving the heavenly Father for a God whom he has created in his heart, for example. இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பரலோக தகப்பனிடமிருந்து தன்னுடைய சொந்த விருப்பப்படி ஓடுகிறதான ஒரு நபரை போல் இருக்கிறது. You know, sometimes we can come to God and say, I have enough. I have had enough of everything in spirituality. சில நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம இப்படி சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. You know, I don't want to live in this presence anymore. இனிமே உம்முடைய பிரசன்னத்துல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ எனக்கு விருப்பமே இல்லை. I just want to enjoy life. நான் என்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமாய் அனுபவிக்க I விரும்புகிறேன். want to go far away from you ஆண்டவரே, உம்மிடமிருந்து நான் தூர ஓட வேண்டும் என்று விரும்புகிறேன். so that I have no bothering contacts with you அதனால anymore. இனிமே உம்மிடமிருந்து எந்த கட்டுப்பாடுகளும் எனக்கு அவசியம் இல்லை. Just share everything what you have right now. இதுவரைக்கும் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் நீங்க பிரித்து கொடுங்கள். Whether it is your house or a fields or animals or people, everything must be divided அது now. உம்முடைய வீடோ அல்லது நிலங்களோ அல்லது வேலையாட்களோ எதுவாக இருந்தாலும் அது பிரிக்கப்பட வேண்டும். You know, I'm sure that the eldest son is watching everything what's going on at home. நான் நினைக்கிறேன் வீட்டில் இருந்தான மூத்த மகன் இதெல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்திருப்பான். Normally he should step forward and say, hey, what are you doing now? சாதாரணமாக வீட்டில் இருக்கிற அந்த மூத்த மகன் தான் அந்த சூழ்நிலைக்குள்ளாக வந்து என்ன செய்கிறாய் என்று சொல்லி அதை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். This would be expected of any elder son inside the family. சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த அண்ணனிடமிருந்து இந்த காரியத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பார்கள். He will go and tell him, hey, don't do this right now. ஒருவேளை அந்த குடும்பத்தில் மூத்த மகனாய் இருக்கிற போய் சொல்லுவார், தயவு செய்து இதெல்லாம் Father செய்யாதே. is already too old right now. ஏனென்றால் அப்பாவுக்கு ஏற்கனவே ரொம்ப வயதாகி Don't விட்டது. you ever trouble his heart right now. தயவு செய்து இப்பொழுது அவருடைய இதயத்தை நீ உடைக்காதே. Just this afternoon I was reading about a story about a child from Ukraine. இந்த மதிய வேளையில் தான் உக்ரைனிலிருந்து ஒரு குழந்தையை பற்றி ஒரு செய்தியை நான் வாசித்துக் This கொண்டிருந்தேன். child was just 8 years old. இந்த குழந்தைக்கு 8 வயது. For the past few days they were searching for this child all over. எல்லா இடங்களிலும் இந்த குழந்தையை சில நாட்களாக தேடி வந்தார்கள். And finally they found her dead body yesterday. கடைசியாக நேற்றைய தினத்தில் அது ஒரு இறந்த சடலமாக மீட்கப்பட்டது. We do not know what motivated this killer to kill this little girl. இந்த சிறு பிள்ளையை கொலை செய்யும்படியாக அந்த கொலையாளி எந்த காரியம் அவனுக்கு தூண்டியது என்று நமக்கு தெரியாது. Maybe it was just enmity. She came from Ukraine. ஒருவேளை உக்ரைனிலிருந்து வந்ததான ஒருவேளை அவர்களுக்கு விரோதமான காரியமாக இருந்திருக்கலாம். Do you know what the father said? தகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? It just tears my heart apart. நீ என்னுடைய இதயத்தின் ஒரு பகுதியை கிழித்தெடுத்து விட்டாய். The death of this child இந்த குழந்தையினுடைய மரணம் just tears my heart apart. என்னுடைய இதயத்தை இரண்டாக கிழிக்கிறது. I don't want to leave my child in Germany. என்னுடைய குழந்தை இப்படி ஜெர்மனியிலே இருக்க நான் விரும்பவில்லை. I want to take her back to Ukraine and have her buried there. நான் உக்ரைனுக்கு எடுத்து சென்று அதை அங்கே புதைக்க விரும்புகிறேன். You know,
Only I think parents could understand the pain that is involved in such separations. அப்படிப்பட்ட பிரிவின் நேரங்களிலே அந்த ஒரு தகப்பனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதை ஒரு பெற்றோர்களால் தான் விளங்கிக் கொள்ள முடியும் என்று நான் You know, this family is just living in a rural background in இந்த Israel. குடும்பம் ஒரு இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு விவசாய பின்னணி பகுதியிலே வசித்திருந்திருக்க வேண்டும். Yes, they had many properties. ஆம், அவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கலாம். Many people are working for this family. ஒருவேளை இந்த குடும்பத்துக்காக நீங்க வேலையாட்கள் இருந்திருக்கலாம். But what this younger boy is telling right now, ஆனா இப்பொழுது இந்த இளைய மகன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், he is aiming at everything what the father possesses. இப்பொழுது தன்னுடைய தகப்பனுக்கு எந்த விதத்திலெல்லாம் சொத்துக்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவன் நோக்கி பார்க்கிறான். Whatever belongs to you must be divided and give me 1/3 of it right now. தகப்பனுக்கு எந்த விதத்திலெல்லாம் சொத்துக்கள் இருக்கிறதோ அது எல்லாமே பிரிக்கப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டாக வேண்டும். You know what was so special about the story? இந்த கதையினுடைய விசேஷித்த காரியம் என்னவென்றால், In those days, Israel, which was under the jurisdiction of the Roman Empire, அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசமானது ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது. they were under suppression and they were treated almost like slaves. அவர்கள் மிகப்பெரிய ஒடுக்கத்திலும் கிட்டத்தட்ட ஒரு அடிமைகளைப் போலவும் அந்த நாட்களிலே நடத்தப்பட்டு வந்தார்கள். But in the midst of this society, there were tax collectors, for example. ஆனால் இந்த சமுதாயத்தின் மத்தியிலே வரி வசூலிக்கிறவர்களும் இருந்தார்கள். They said, who cares? Money counts everything. Money is important for us. அவர்கள் நினைத்த காரியமெல்லாம் எப்படியாவது பணம் சம்பாதிப்பதுதான் எங்களுக்கு மிக மிக முக்கியமான காரியம். மற்ற எதை பற்றியும் கவலை இல்லை. This occupation of the Roman Empire is wrong. இந்த ரோமனுடைய கலாச்சாரத்திலே அவர்களுடைய வேலை எந்த தவறாக இருந்தாலும் சரி. But you know, money is wonderful. பணம் எவ்வளவு அற்புதமானது. We can work for the Roman Empire. ரோம சாம்ராஜ்யத்துக்காக கூட நாங்க வேலை We செய்யலாம். can collect the taxes for Rome, for example. ரோமர்களுக்காக நாங்க எங்களுடைய சொந்த ஜனங்களிடத்துல வரி We வசூலிக்கலாம். can put our own people under pressure. எங்களுடைய சொந்த ஜனங்களையே இந்த வரி வசூலிப்பு என்கிறதான காரியத்தில் அவர்களை நாங்கள் ஒடுக்கலாம். We can use gundas to collect the money. இப்படிப்பட்ட பணங்களை வசூலிக்கும்படியாக முரடர்களை நாங்க பயன்படுத்தலாம். This really happened in those days. அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் உண்மையாகவே நடந்து வந்தது. You and I who come from India will know immediately what it's all about. இந்திய தேசத்திலிருந்து வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை மிக எளிதாக புரியும் என்று In நினைக்கிறேன். order to collect the taxes, they sent gundas to those families. அப்படிப்பட்ட வரி வசூலிக்கும்படியாக ஜனங்கள் மத்தியிலே மிகப்பெரிய முரடர்களை அவர்கள் அனுப்பி மிரட்டி பணத்தை வாங்கினார்கள். That's what the Roman Empire needed. They will send it to Rome. ரோம சாம்ராஜ்யத்திற்கு எந்த வரி கட்டப்பட வேண்டுமோ அதை அவர்கள் கட்டினார்கள். And with the rest of the money, they will line their own pockets. மீதம் இருக்கிற பணத்தை தங்களுக்காக அந்த வரி வசூலிக்கிறவர்கள் வைத்துக் கொண்டார்கள். These tax collectors were hated in society. இவ்வாறு வரி வசூலித்த நபர்கள் எல்லாம் அந்த நாட்களிலே மிக மோசமாக சமுதாயத்தினாலே வெறுக்கப்பட்டவர்கள். But there were also people who so-called sinners in this society. அதே போல அந்த நாட்களிலே சமுதாயத்தில் இப்படிப்பட்ட வரி வசூலிக்கிறவர்கள் எல்லாம் பாவிகள் என்று தான் அழைக்கப்பட்டார்கள். Who were involved in criminal activities. அந்த நாட்களிலே இவர்கள் எல்லாம் குற்ற பின்னணியில் இருக்கிறவர்கள் போல பார்க்கப்பட்ட ஜனங்கள். The tax collectors were there and the sinners were there. வரி வசூலிக்கிறவர்கள் இருந்தார்கள், பாவிகள் இருந்தார்கள். Do you know sinners were never allowed to come into the temple? பாவிகள் ஒருபோதும் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாக வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. You know, even the religious people, when they came to the temple, for example, அந்த நாட்களிலே மதவாதிகள் கூட ஆலயத்துக்கு வரும்போது they would never allow sinners to stand in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட பாவிகள் அவர்கள் அருகிலே இருப்பதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். They will ask other people to just push these people out of the door, for example. இப்படிப்பட்ட பாவிகளை ஆலயத்தை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொல்லுவார்கள். You can read this in Jewish history. நீங்க யூத வரலாற்றை படித்து பார்த்தால் அது They have no right to stand in the presence of the holy God. ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் இப்படிப்பட்ட பாவிகள் வருவதற்கு உரிமை இல்லை என்று சொன்னார்கள். These prostitutes should never enter the temple. இந்த வேசிகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொன்னார்கள். These murderers, these cheaters should never come to the presence of God. இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்கள், கொலையாளிகள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள். But something new was happening in Israel right now. ஆனா இப்பொழுதோ இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு புதிய காரியம் நடைபெற்று These வருகிறது. sinners and tax collectors இந்த பாவிகளும் வரி வசூலிக்கிறவர்களும் are gathering about the person, around the person, and he is speaking about the kingdom of God. ஒரு நபரை சுற்றிலும் அவர்கள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நபர் பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர்களுக்கு போதித்துக் They are கொண்டிருக்கிறார். experiencing his power.
அவருடைய வல்லமையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். His words begin to change their lives completely. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தது. Slowly this crowd of sinners and tax collectors is gathering momentum. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நபரை சுற்றிலும் பாவிகளும் அதே போல அந்த நாட்களில் இருந்த விபச்சாரக்காரர்களும் அவரை சூழ இருக்க ஆரம்பித்தார்கள். Huge numbers are gathering around this Lord Jesus. பெரிய எண்ணிக்கையில் கர்த்தராகிய இயேசுவினுடைய போதனை கேட்கும்படியாக அநேகர் கூடி வர ஆரம்பித்தார்கள். The Pharisees were looking at the things that are happening right now. பரிசேயர்கள் இஸ்ரவேலில் நடக்கிற இந்த காரியத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். Hey, this cannot be true. இது நடக்கவே முடியாது. He says he's the son of God. அவர் சொல்லுகிறார் நான் தேவனுடைய குமாரன் என்று. But how can he sit around sinners and tax collectors? ஆனா பாவிகளோடும் ஆயக்காரரோடும் எப்படி போய் இவர் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்? Tax collectors were lining the pockets with money. இந்த வரி வசூலிக்கிற ஆயக்காரர்கள் எல்லாம் அநியாய பணத்தினாலே தங்களுடைய பாக்கெட்டுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்களே. How can this Jesus who's supposed to be the Messiah talk to such people? இந்த இயேசு கிறிஸ்து மேசியாவாக இருந்து கொண்டு எப்படி இப்படிப்பட்ட பாவிகளோடு கூட அவர் தன்னுடைய உறவை வைத்துக் கொள்கிறார். Not only he is speaking to them, அவர் அவர்களோடு கூட பேசுவது மாத்திரமல்ல, but he is also eating with them. அதே நேரத்தில் அவர்களோடு கூட அவர் உணவருந்துகிறார். Do you know, in Jewish culture in those days, பொதுவாக அந்த நாட்களில் யூத கலாச்சாரத்தில் when you ate with a certain person, நீங்க ஒரு குறிப்பிட்ட நபரோடு கூட உணவருந்தினால், that means you are having real fellowship with that person. அப்படியானா அந்த மனுஷனோடு கூட உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறது என்று அர்த்தம். That means you are endorsing everything what this person is doing right now. அப்படியானால் அந்த மனுஷன் செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்க அங்கீகரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். And that's the reason why the Pharisees came to this idea. அந்த காரணத்தினால் தான் பரிசேயர்களுக்கு ஒரு எண்ணம் உதித்தது. They said, hey, he is driven by satanic power. அவர்கள் சொன்னார்கள் இவன் பிசாசினாலே நடத்தப்படுகிறார். Everything what he's doing is through Satan right அவன் now. செய்கிறதெல்லாம் பிசாசுடைய வல்லமையினாலே இதை செய்கிறான் And என்று that's the சொன்னார். reason why all these satanic power are gathering around this Jesus. இந்த காரணத்தினால் தான் சாத்தானுடைய வல்லமைகளாய் இருக்கிற இந்த ஆயக்காரரும் பாவிகளும் இவரை சுற்றி வருகிறார்கள் என்று சொன்னார்கள். They just put a stamp on the ministry of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் மீது அவர்கள் ஒரு முத்திரையை போட்டார்கள். They said this cannot be the true Messiah. இவர் உண்மையான மேசியாவாக இருக்கவே முடியாது. You know, when the whole society is being suppressed by the Roman Empire, இந்த முழு சமுதாயமும் ரோம சாம்ராஜ்யத்தினால் ஒடுக்கப்பட்ட அந்த when நாட்களில் this man has close relationship with the tax collectors, இந்த இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களோடு கூட அவர் மிக நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். with the people who are not allowed to come into the temple, இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவாலயத்துக்குள்ள வருவதற்கே அவர்கள் who அனுமதிக்கப்படவில்லை. can stand only on street corners and beat on the chest and pray to God in their அவர்கள் lives. தெரு முனைகளில் நின்று கொண்டு தங்களுடைய மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கலாம். If this man has fellowship with such people, இந்த மனிதன் இப்படிப்பட்ட நபர்களோடு கூட உறவு வைத்திருப்பாரானால் he cannot be the son of God. இந்த மனுஷன் தேவனுடைய குமாரனா இருக்கவே முடியாது. You know, sometimes religious people can totally misunderstand the words and deeds of Jesus. சில நேரங்களில் மதவாதிகளாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளையும் செயல்களையும் முற்றிலுமாக தவறாக புரிந்து கொள்ளலாம். They did not understand that he came to seek that which is lost in this இந்த world. உலகத்திலே இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் வந்தார் என்கிற அந்த செய்தி அவர்களுக்கு புரியாமல் That இருந்தது. there's going to be joy in heaven about one person who comes to the Lord இந்த Jesus. பூமியிலே மனம் திரும்புகிற ஒரு மனுஷனை பற்றி பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று They சொல்லப்பட்டது. had no revelation about anything that God was doing on this planet. அந்த நாளிலே பூமியிலே தேவன் செய்து கொண்டிருந்த காரியத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருந்தது. They were self-righteous in nature. அவர்கள் தங்களுடைய சுயநீதி உடையவர்களாக They இருந்தார்கள். wanted to please God through their own deeds. தங்களுடைய சொந்த செய்கைகளினாலே தேவனை பிரியப்படுத்த விரும்பினார்கள். Oh, we are fasting twice a week, for நாங்கள் example. வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறோம். We are very exact in giving tithes and offerings. தசமபாகம் காணிக்கைகளிலே நாங்க மிகச்சிறப்பாய் இருக்கிறோம். Jewish law says you need to fast only once a year. யூத சட்டம் சொல்லுகிறது வருஷத்தில் ஒரு முறை நீ உபவாசிக்க வேண்டும் என்று. Only on the day of Yom Kippur you need to fast once a year. யோம் கிப்பூர் என்று அழைக்கப்படுகிறதான அந்த பண்டிகையின் போது யூதர்கள் வருடத்திலே ஒரு முறை உபவாசிக்க வேண்டும். But we are fasting twice a week. ஆனால் மதவாதிகள் சொன்னார்கள் நாங்கள் வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறோம். We are very exact in tithes and offerings. காணிக்கை தசபாகங்கள் எல்லாம் மிக அதிகமாக கொடுக்கிறோம். Not only they were boasting about their own deeds, தங்களுடைய சொந்த செய்கைகளை பற்றி அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டது மாத்திரமல்ல, they thought they can come to God through their own self-righteousness. அவர்கள் நினைத்தார்கள் தன்னுடைய சுயநீதியினாலே தேவனுக்கு அருகாமையில் நாங்கள் வர முடியும் என்று. Even today I want to tell you something.
something. இன்றைக்கும் கூட உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல If you விரும்புகிறேன். have never moved away from works to the grace of God, நீங்கள் உங்களுடைய கிரியைகளிலிருந்து தேவனுடைய கிருபை என்கிற இடத்திற்கு வராவிட்டால் you will also think in the same manner till this evening. இந்த மாலை வேளையில கூட இப்படிப்பட்ட கிரியை என்கிறதான அந்த நாற்றத்துக்குள்ளே தான் நீங்களும் நானும் இருப்போம். My dear brothers and sisters, we were saved by grace. கருமையான சகோதர சகோதரிகளே, கிருபையினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். Even faith was given to us, says the book of இந்த Ephesians. விசுவாசம் கூட தேவனால் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. You did not choose God, but God chose you. நீங்கள் தேவனை தெரிந்தெடுக்கவில்லை, அவர் உங்களை தெரிந்தெடுத்தார். He is the one who called you by your name. அவர்தான் உங்களை பேர் சொல்லி He is அழைத்தார். the one who separated you in the womb of your mother. அவர்தான் உங்களை தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்தவர். Even before the foundation of this world, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே God set his eyes upon me. ஆண்டவர் என் மீது தம்முடைய கண்களை பதிய I வைத்தார். don't understand this truth at all in my life. இந்த சத்தியத்தை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் புரிந்து கொள்ளவே Even முடியவில்லை. before the foundation of this world, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, even before the stars and the planets were created, இந்த பூமியினுடைய அண்ட சராசரங்களும் நட்சத்திரங்களும் உண்டாவதற்கு முன்பதாகவே God set his eyes upon you and me. ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் தன்னுடைய கண்களை Wonderful வைத்தார். God, I tell you. அற்புதமான தேவனே, Wonderful Jesus. அற்புதமான இயேசு கிறிஸ்து, Wonderful Jesus. அற்புதமான இயேசு He கிறிஸ்து, who created the heavens and the earth. இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராகிய He இயேசு set கிறிஸ்து, his eyes upon you even before the creation of this entire இந்த universe. முழு அண்ட சராசரத்தினுடைய தோற்றத்துக்கு முன்பதாகவே தம்முடைய கண்களை உங்கள் மீது அவர் பதிய You வைத்தார். know, this family that was living 2000 years ago in such a situation, 2000 வருடங்களுக்கு முன்பதாக அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த குடும்பமானது. these religious people never respected these people who do not satisfy their spiritual standards. இந்த மதவாதிகள் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்று சொல்லி அவர்கள் வைத்திருக்கிறதான இடத்திற்கு வர முடியாதவர்கள் என்று நினைத்து இந்த பாவிகளை கீழ்த்தரமாக பார்த்தார்கள். Do you know, the beginning of Pharisaic movement was wonderful. ஆரம்பத்திலே இந்த பரிசேயருடைய இயக்கம் மிகவும் அற்புதமான ஒரு ஆரம்பம்தான். Only later on they started to deteriorate. அதற்கு பிற்பாடுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய தரத்திலே அவர்கள் குறைய You know, ஆரம்பித்தார்கள். sometimes we can begin in a spiritual way ஆரம்பத்தில் நம்ம ஒரு காரியத்தை ஆவியிலே ஆரம்பிக்கலாம், and then end up in the flesh one day. அதற்கு பிற்பாடு நம் மாம்சத்திலே முடிவடையலாம். When Israel was taken into captivity, அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு செல்லப்பட்ட they போது were taken to Babylon, they were taken to Assyria. அவர்கள் பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு This போகப்பட்டார்கள். group was started and say, we want to live a godly life. அப்பொழுது ஒரு குழு சொன்னது, நாங்கள் தேவனுக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ We are விரும்புகிறோம். not going to worship any other gods in our personal lives. நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வேறொரு தேவனை வணங்கவே மாட்டோம். They went into captivity because they were worshiping foreign gods. அந்த நாட்களிலே சிறையிருப்புக்கு போன காரணமே அவர்கள் அந்நிய தெய்வங்களை நமஸ்கரித்தபடியினால் தான். God says, I am a jealous God. ஆண்டவர் சொன்னார், நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன். My name is jealous. என்னுடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது. My name is jealous. என்னுடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது. I want your entire life to be given to me alone. உன்னுடைய முழு வாழ்க்கையும் எனக்கு மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். My dear brothers and sisters, I want to tell you something. கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள God விரும்புகிறேன். does not look for divided love. தேவன் ஒருபோதும் பிரிக்கப்பட்ட ஒரு அன்பை விரும்புகிறவர் அல்ல. God says, I want your entire love. ஆண்டவர் சொல்லுகிறது, உன்னுடைய முழுமையான அன்பும் எனக்கு மாத்திரம் If you கொடுக்கப்பட are வேண்டும். going to separate my part of my life to something else, உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை பிரித்து இன்னொருவருக்கு நீ கொடுத்தாயானால், I am surely going to punish you. நான் உன்னை தண்டிப்பேன். I am surely going to sanctify you. நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். I will send you into captivity. நான் உன்னை சிறையிருப்புக்கு அனுப்புவேன். And you will see, after you return from நீ captivity, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போது I have a great hope and future for you. உனக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் I வைத்திருப்பேன். am sending you to captivity not to destroy you. நான் உன்னை அழிக்கும்படியாக சிறையிருப்புக்கு அனுப்பவில்லை, No, in order to cleanse you. இல்லை உன்னை சுத்தப்படுத்தும்படியாக. That's the reason why when you read the New Testament, இந்த காரணத்தினால் தான் நீங்க புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுதெல்லாம் you will never read about idolatry in Israel. இஸ்ரவேல் தேசத்தில் விக்கிர ஆராதனை என்கிறதான ஒரு பாவத்தை பற்றி எங்குமே நீங்க வாசிக்க You will முடியாது. never read this in the New Testament. இதை புதிய ஏற்பாட்டில் எங்குமே நீங்க பார்க்க முடியாது. Because in the Old Testament, everything was cleansed. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே தேவன் எல்லாவற்றையும் சுத்திகரித்தார். God said, Assyria, the rod of my anger. ஆண்டவர் சொன்னார், அசீரியா என் கோபத்தின் கோல், The rod of my anger
அசீரியா என் கோபத்தின் கோலாய் இருக்கிறது. Because you have other gods next to me. ஏனென்றால் எனக்கு பக்கத்தில் நீங்கள் வேறு தேவர்களை You are ஆராதிக்கிறபடியால் giving love and reverence to other gods in your மற்ற life. தேவர்களுக்கு நீங்கள் பயப்பட்டு அவர்களை ஆராதிக்கிறபடியினாலே And I do not want your love to be divided among many gods. உங்களுடைய அன்பு அநேக தேவர்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கப்பட நான் விரும்பவில்லை. And in order to change my child, என்னுடைய பிள்ளையை நான் மாற்றும்படியாக, in order to bring my child back to my presence, என்னுடைய பிள்ளை என்னுடைய பிரசன்னத்துக்கு நான் மறுபடியும் கொண்டு வரும்படியாக I will take the rod called Assyria. அசீரியா என்கிறதான அந்த கோபத்தின் கோலை எடுத்து அடிக்க போகிறேன். Assyria, the rod of my anger. அசீரியா இஸ்ரவேலின் மீது என்னுடைய கோபத்தின் கோலாய் இருக்கும். But later on, these Pharisees, அதற்கு பிற்பாடு இந்த பரிசேயர்கள் they became so self-righteous. அவர்கள் மிகவும் சுயநீதி உள்ளவர்களாக மாறி They began to condemn everyone. அவர்கள் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரையும் கடிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். Everyone was not up to their own standards. அவர்களுடைய ஆவிக்குரிய தகுதி என்று சொல்லுகிற இடத்திற்கு வராதவர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். You know, even those people, the scribes who knew the word of God. அந்த நாட்களிலே வேதபாரகர்களாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்களும் கூட, Yes, you can know the word of God sometimes. சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். Jesus, who listens to my word and practices them, is going to be my disciple. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ. I tell you, you can know the Bible by heart. உங்களுக்கு வேதம் மனப்பாடமாய் தெரிந்திருக்கலாம். But if you do not practice any verse from this Bible, ஆனா தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் எதையுமே கைக்கொள்ளாமல் இருந்தா, what is the point of this knowledge, I ask you? இந்த தேவனுடைய வார்த்தையின் அறிவினால உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறேன். Just an example to you. உதாரணமாக சொல்லுகிறேன். Your son knows everything what you think. உங்களுடைய மகனுக்கு நீங்க எதிர்பார்க்கிற விரும்புகிற எல்லாம் தெரியும். He knows about everything what you will do and say in a certain situation. நீங்க சில சூழ்நிலைகளை என்ன சொல்லுவீர்கள், எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். But he will say, I will not obey you. ஆனா அந்த மகன், நான் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்பா என்று சொல்வேன். I know every word of what you will say. நீங்க சொல்ற எல்லா வார்த்தையும் எனக்கு தெரியும். But I will not obey you. ஆனா நீங்க சொல்லுவதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னால், What is the point of this knowledge? இந்த அப்பாவை பற்றியதான அறிவினால அந்த மகனுடைய வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? The scribes and the Pharisees were such people in those days. அந்த நாட்களிலே இருந்த வேதபாரகர்களும் பரிசேயர்களும் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். And then Jesus began to tell this story. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். You should know my heart, I tell you. நீங்கள் இதை மனப்பாடமாக அறிந்திருக்க வேண்டும். You should know what I really feel. நான் உண்மையாகவே எதை நம்புகிறேன், எதை யோசிக்கிறேன், எதை உணர்கிறேன் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Yes, you are religious people. ஆம், நீங்கள் எல்லாம் மதவாதிகள் தான், உண்மைதான். But you do not know my heart, for example. ஆனா என்னுடைய இதயம் உங்களுக்கு தெரியவில்லையே. This younger son comes to the father. இந்த இளைய மகன் தன்னுடைய தகப்பனிடத்திற்கு வந்து, Father, give me everything what would be my inheritance in the future. தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் சொத்தின் பகுதியை பங்கிட்டு தாரும். Everything what you possess. உங்களுக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களையும் விற்று, Can you just give everything to me now? எனக்கு வர வேண்டிய பங்கு இப்பொழுதே கொடுப்பீரா? I just want to go away from you. நான் உங்களிடமிருந்து வெகு தூரம் போக I விரும்புகிறேன். just want to go to a far off country. நான் தூர தேசத்திற்கு போக I விரும்புகிறேன். don't like your control over my life. நீங்க என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது எனக்கு பிடிக்கவில்லை. I do not want to be answerable to you in any part of my life. இனிமே என் வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் உங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பமில்லை. I just want to enjoy my life now. என்னுடைய சொந்த வாழ்க்கை என்னுடைய விருப்பத்தின்படி அனுபவிக்க எனக்கு அனுமதி தாருங்கள். You know, as this younger son was putting forward this request to the father, அந்த நாட்களில் இளைய மகன் தன்னுடைய தகப்பனிடத்திலே தன்னுடைய விருப்பத்தை சொன்னபோது, maybe you have noticed this when you read Luke chapter 15. ஒருவேளை லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒருவேளை இதை நீங்க கவனித்திருக்கலாம். The father does not give any advice to this younger son. தகப்பன் அப்படிப்பட்ட நேரத்திலே தன்னுடைய இளைய மகனிடத்துல எந்த அறிவுரையும் சொல்லவில்லை என்பதை நீங்கள் பார்க்க முடியும். Hey, why are you going away? மகனே, ஏன் நீ தூரச் செல்கிறாய்? Why are you going away to a far off country? ஏன் என்னை விட்டு நீ தூர தேசத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாய்? We have everything what we have here. இப்பொழுது உனக்கு தேவையான எல்லாமே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதே. But you know, the human mind is created like this. ஆனா மனிதனுடைய குணம் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. This one thing what you do not have, we will be praying for in our lives. உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத அந்த ஒரு காரியத்துக்காக நீங்க எப்பொழுதுமே ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள். You will see this in many lives when you watch them carefully. நீங்க அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த ஒரு காரியத்தை சரியாக கவனிக்க The முடியும். entire life will be destroyed by this one thing they are craving for. அவர்கள் எந்த
காரியத்துக்காக ரொம்ப எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அது ஒன்றினாலேயே அவருடைய முழு வாழ்க்கையும் அடிக்கப்படும். You know, God created the entire universe, ஆண்டவர் இந்த முழு அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்தார். a beautiful garden for the human race. இந்த மனுக்குலத்துக்காக ஒரு அழகான தோட்டத்தை சிருஷ்டித்தார். Adam and Eve have everything possible in this garden. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த தோட்டத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்கும் அதிகாரம் இருந்தது. But God says, this one tree you do not need. ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு மரத்தின் விருட்சம் உனக்கு தேவையில்லை. Exactly into this reach Satan came inside. மிக சரியாக எந்த காரியம் வேண்டாம் என்று சொன்னாரோ அதற்குள்ளாக சாத்தான் வந்தான். Hey, do you know there's one thing God did not give you? உனக்கு தெரியுமா, உன் வாழ்க்கையில உனக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். You think God really loves you? ஆண்டவர் உண்மையாகவே உன்னை நேசிக்கிறார்னு நினைக்கிறாயா? No, he doesn't love you. இல்லை இல்லை, ஆண்டவர் உண்மையாகவே உன்னை நேசிக்கவில்லை. This one tree he does not want to give you. இந்த ஒரு மரத்தின் விருட்சத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க விரும்பவில்லை. Because this is going to change your entire life. ஏனென்றால் இது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது. Your eyes are going to be opened. உன்னுடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. You are going to be like God in your life. நீ வாழ்க்கையில தேவரைப் போலவே மாறப் போகிறாய். Get hold of this one thing, your life will change. இந்த மரத்தின் விருட்சத்தை சாப்பிடு, உன் முழு வாழ்க்கையும் மாறிவிடும். Do you know even Adam were not concerned about everything they had already. ஆனா அவருடைய வாழ்க்கையிலே ஆதாமும் கூட தனக்கு தேவன் என்னவெல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி அவனும் கூட But this சிந்திக்கவில்லை. one thing was keeping on nudging into the hearts. ஆனா இந்த ஒரு மரத்தின் விருட்சமானது அவர்களுடைய எண்ணத்தை அரித்துக் கொண்டே இருந்தது. Even today this could be the story of our lives. இன்றைக்கும் கூட இதே கதை நம்முடைய வாழ்க்கையின் கதையாகவும் இருக்க முடியும். Because of one idol in our personal life. ஏனென்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த ஒரு விக்கிரகம், One thing that we are worshiping in our lives. நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அந்த ஒரு விக்கிரகம், That can turn your life upside down into அந்த disaster. விக்கிரகம் உங்களை முற்றிலுமாக அழித்து போட்டு உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்ற முடியும். Because you are craving for this one tree in your life. ஏனென்றால் அந்த ஒரு மரத்தின் விருட்சத்துக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். The father listened to the request of the son. தகப்பன் அந்த இளைய மகனுடைய வேண்டுகோளை கேட்டார். He wants total independence. அவனுக்கு முழு சுதந்திரம் தேவைப்படுகிறது. He doesn't want a part of the inheritance. இந்த சொத்தின் சுதந்திரத்தை பெரும் வரைக்கும் அவன் காத்திருக்க விரும்பவில்லை. He doesn't say, I want just a part of my inheritance now. என்னுடைய சொத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் தாருங்கள் என்று கேட்கவில்லை. I will go for some time, I will return. நான் கொஞ்ச நாட்கள் போய்விட்டு திரும்பி வருவேன் என்று சொல்லவில்லை. Or he did not say, give me the inheritance, I would like to enlarge my property. அல்லது சொத்தின் ஒரு பகுதியை எனக்கு தாருங்கள், அதை நான் இன்னும் விரிவுபடுத்த விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை. I have a lot of ideas now, startup ideas. இப்பொழுது நான் இன்னும் புதிய காரியங்களை தொடங்க விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை. I have so many startup ideas in my mind. இப்பொழுது என்னுடைய மனதிலே நம்முடைய சொத்தை அதிகரிப்பதற்கு நிறைய எண்ணங்களை வைத்திருக்கிறேன். Give it to me, everything is okay now. அந்த சொத்தின் ஒரு பகுதியை தாருங்கள், எல்லாம் நன்றாயிருக்கும். And he did not say, I'm going to stay back and to take care of the property that you're handing over to me. அல்லது அவன் சொல்லவில்லை, சொத்தின் ஒரு பகுதியை எனக்கு தாருங்கள், இங்கே இருந்து எல்லாவற்றையும் நன்றாய் பராமரிக்கிறேன் என்று. He says, no, I want total independence. இல்லை, அந்த இளைய மகன் சொன்னது, எனக்கு முற்றிலுமான சுதந்திரம் தேவை. I tell you, this is the thing that pains the heart of God even today. இன்றைக்கும் கூட தேவனுடைய இதயத்தை மிக அதிகமாக வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் இதுதான். When one person deliberately leaves the presence of the Heavenly Father. ஒரு மனுஷன் வேண்டுமென்றே தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போவது. I don't need anything else in this world. இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தேவையில்லை. I want to go away from this house. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக விரும்புகிறேன். I don't like this house called the church. எனக்கு இந்த வீடு என்று அழைக்கப்படுகிற இந்த சபை எனக்கு பிடிக்கவில்லை. I don't like the brothers and sisters in this home called the church. இந்த வீட்டில் இருக்கிறதான சகோதர சகோதரிகளை எனக்கு பிடிக்கவில்லை. I just want to be free in my life. இந்த சபை என்று அழைக்கப்படுகிற இந்த வீட்டினுடைய சகோதர சகோதரிகளை விட்டு நான் தூர போக I விரும்புகிறேன். don't want to be with the Father. நான் தகப்பனோடு கூட இனிமேல் இருக்க விரும்பவில்லை. Do you know the Father did not say anything to his request? ஆனால் அந்த இளைய மகனுடைய வேண்டுகோளுக்கு தகப்பன் எந்த தடையும் சொல்லவில்லை. He did not give them any advice. அந்த நேரத்தில் எந்த அறிவுரையும் கொடுக்கவில்லை. He did not threaten him. அவனை பயமுறுத்தவில்லை. He did not say, hey, at least go for a few months and come back. தகப்பன் சொல்லவில்லை, சில மாதங்களுக்கு போய்விட்டு திரும்பி வந்துவிடு என்று சொல்லவில்லை. Nothing of that sort. அப்படிப்பட்ட எந்த பதிலும் தகப்பனிடமிருந்து வரவில்லை. God says, I have not made you a robot. ஆண்டவர் சொன்னார், எனக்கு என்னுடைய விருப்பத்தின்படி இயங்குகிற ஒரு இயந்திரம் தேவையில்லை. I'm not going to control you like a robot in my life. நான் உன்னை ஏதோ ஒரு இயந்திர மனிதனைப் போல பொத்தான்களை வைத்து உன்னை இயக்க விரும்பவில்லை. I have given you a freedom to think. நீ யோசிக்கக்கூடிய சுதந்திரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். Freedom to decide. முடிவு செய்யக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன். I have placed
life and death before you. உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். But you have to choose. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது நீதான். Whatever you choose will decide your future. நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அது உன்னுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யும். Do you know God doesn't control you and say, please, I want to keep you back now. He doesn't threaten you. ஆண்டவர் ஒருபோதும் தயவு செய்து என்னோடவே இரு என்று சொல்லி உங்களை பயமுறுத்தி உங்களை அருகில் இருக்க சொல்வதில்லை. He has created every one of us with a free will. நம் ஒவ்வொருவரையும் ஒரு இயற்கையான சுதந்திரத்தோடு கூட முடிவெடுக்கும் திறனோடு கூட அவர் படைத்திருக்கிறார். Yes, He chose us. ஆம், தேவன் நம்மை தெரிந்து We கொண்டார். did not choose Him. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. But at times when we walk away from God, ஆனா ஆண்டவரை விட்டு நம்ம தூர செல்ல முடிவெடுக்கும் போது sometimes you read this even in the Word of God, for example. தேவனுடைய வார்த்தையில கூட இதை பற்றி நீங்க வாசிக்க There முடியும். were some people who ran away from the presence of God, like Jonah. சில ஜனங்கள் யோனாவை போல ஆண்டவரை விட்டு ஓடி போயிருக்கிறார்கள். He was a great prophet in his lifetime. தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்திருக்கிறார். Everything what he prophesied really happened. அவர் தீர்க்கதரிசனமாய் சொன்ன எல்லாம் உண்மையாகவே நடந்திருக்கிறது. But this, just like this son, he went away from God one day. ஆனால் எப்படி இந்த இளையகுமாரன் போனானோ அதே போல யோனாவும் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போனான். You want me to go to Nineveh? அவர் சொன்னார், நினிவேக்கு நான் போக வேண்டும் என்று விரும்புகிறீரா? These people who are not Jews, இவர்களெல்லாம் யூதர்கள் அல்ல. you know, I am a racist. நான் ஒரு இனவெறியன். You know, I don't like these people. எனக்கு இந்த ஜனங்களை கண்டாலே பிடிக்காது. So you want me to go and preach so that they are saved? அவங்க ரட்சிக்கப்படும்படியாக நான் போய் நினிவேக்கு பிரசங்கம் பண்ண வேண்டுமா? Do you know this was one of the main motivations for Jonah to run away? அந்த நாட்களிலே யோனா தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். Yes, if they are sinning, let them die, no problem. அவர்கள் பாவம் செய்தால் அதனால மரித்து போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. I want to sit on the mountain and watch how the fire of God falls upon them. நான் போய் மலையிலே உட்கார்ந்து கொண்டு இந்த ஜனங்கள் மீது எப்படி அக்கினி விழுகிறது என்று பார்த்து சந்தோஷப்படுவேன். I don't like this race in my life. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது என்னுடைய விருப்பமே இல்லை. So I am not going to Nineveh. அதனால நான் நினிவேக்கு போக மாட்டேன். I am going to travel more than 1,000 kilometers to Tarshish now. இந்த நினிவே காட்டிலும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு தூரம் உள்ள தர்ஷீஷுக்கு போவேன். You don't need to give me any money. நீங்க அதுக்கு எந்த பணம் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே I இல்லை. will pay for my travel. நான் என்னுடைய பிரயாணத்துக்கு நானே பணம் கட்டுவேன். I will pay, I will travel, and I will come into the belly of the fish. நானே பணம் கட்டுவேன், நானே ஆண்டு சமூகத்தை விட்டு ஓடி போய் மீன் வைத்துக்குள்ள போவேன். Do you know sometimes people are like this சில even நேரத்துல today? ஜனங்கள் இன்றைக்கு கூட இப்படி இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா? Do you know the real sin is leaving the presence of the Father? நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான பாவமே நம்முடைய பரலோக தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியேறுவதுதான். You know, sometimes we call so many things sins in this world. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை பாவம் என்று நாம் சொல்லிக் All கொண்டிருப்போம். the wrongs we can do are sins for us. நம்ம செய்கிற எல்லா தவறுகளும் பாவம் என்று சொல்லுவோம். But the real sin is leaving the presence of the Heavenly Father. ஆனா உண்மையான பாவமே பரலோக தகப்பனுடைய சமூகத்தை விட்டு வெளியேறுவதுதான். When you leave the source of light in your life, எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தினுடைய அந்த ஆதாரத்திலிருந்து வெளியேறுகிறீர்களோ, darkness will come automatically into you. இருள் உடனடியாக தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்துவிடும். Everything what you never thought about, இதுவரைக்கும் நீங்க சிந்தித்திராத காரியங்கள், everything, the power of darkness will come upon you. இருளின் அதிகாரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் தானாகவே உங்களுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும். This is the story of the youngest son. இதுதான் இளைய குமாரனுடைய வாழ்க்கை. So he takes everything, goes around dancing. இப்பொழுது தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆடல் பாடலோடு வீட்டை விட்டு வெளியேறினான். This afternoon I was thinking about this. இந்த மதிய வேளையில் இப்படி யோசித்து கொண்டிருந்தேன். Everyone in the village is watching now. ஒருவேளை கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்திருப்பார்கள். Look at this fella. இவனை பாருங்க, What dishonor he is bringing to the family. தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு எப்படி ஒரு அவமரியாதை இந்த மகன் கொண்டு வந்தான். What a shame this family has to bear. இந்த குடும்பத்துல என்ன ஒரு அவமானத்தை இந்த மகன் கொண்டு வந்தான். He takes everything and he's dancing now on the way away from the father. தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு தனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்படி சந்தோஷமாய் வீட்டை விட்டு வெளியே போகிறானே. The elder brother is watching everything. மூத்த குமாரன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். You know, normally in this family situation he should say something. சாதாரணமாக இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலையில மூத்த மகன் ஏதாவது பேசி இருக்க வேண்டும். In Jewish culture the eldest brother had a right to say something. யூத கலாச்சாரத்துல மூத்த குமாரனுக்கு எப்பொழுதுமே குடும்பத்துல பேசக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. Hey, why are you going?
நீ ஏன் வீட்டை விட்டு போக வேண்டும்? Why are you paining the heart of our Father? ஏன் இப்படி நம்முடைய தகப்பனுடைய இதயத்தை வேதனைப்படுத்துகிறாய்? Can you not wait until our Father is gone? நம்முடைய தகப்பன் மரிக்க வரைக்கும் கூட நீ காத்திருக்க முடியாதா? Did he say that he doesn't give you anything? உனக்கு சொத்துல எதுவும் பங்கு இல்லைன்னு அப்பா ஏதாவது சொன்னாரா? I tell you, even today, when you watch into the situation of India, இன்றைக்கும் கூட இந்திய தேசத்தினுடைய சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது there are so many legal processes in courts because of properties. இன்றைக்கும் நீதிமன்றங்கள் இருக்கிற அதிகமான வழக்குகள் சொத்தினால வருகிறதான குடும்ப தகராறுடைய வழக்குகள் தான். You know, I was talking to a lawyer some time ago. சமீபத்தில் ஒரு வழக்கறிஞரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். He says divorces are increasing. அவர் சொன்னார், இப்பொழுது விவாகரத்து இந்திய தேசத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. It's gone more than in Germany. இப்பொழுது ஜெர்மனியை காட்டிலும் அதிகமான திருமண விவாகரத்துகள் இந்திய தேசத்தில் நடைபெறுகிறது. More than 65% now. கிட்டத்தட்ட 65% மேல். And the next big thing is about property. அதற்கு பிற்பாடு இருக்கிற அதிகமான வழக்குகள் சொத்து வழக்குகள் தான். The brother against brother. அண்ணன் தம்பிக்கு விரோதமா, Children against parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமா, Wife against husband. மனைவி கணவனுக்கு விரோதமா. Do you think this is going to help the family in any way? இப்படிப்பட்ட சொத்து வழக்குகள் எல்லாம் குடும்பத்துக்கு எந்த விதத்திலேயாவது பிரயோஜனப்படும் என்று நினைக்கிறீர்களா? You know, once I happened to listen to a court case accidentally. Actually, I didn't go for that. சமீபத்தில் ஒரு நீதிமன்றத்தில் நடந்ததான ஒரு சொத்து வழக்கை நான் பார்க்க நேரிட்டது. அதற்காக நான் போகவில்லை, ஆனால் அது யதார்த்தமாக நான் பார்க்க My நேரிட்டது. friend became a senior lawyer, so he invited me to watch things. என்னுடைய நண்பர்கள் ஒருவர் அதிலே மூத்த வழக்கறிஞராக இருந்தபடினால் அதை பார்க்கும்படி என்னை அழைத்திருந்தார். You know, this lady was given 1.18 crores by her own brother as a settlement. ஒரு சகோதரிக்கு குடும்பத்திலே 1,08,00,000 ரூபாய் குடும்பத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. The brother gave her part of the inheritance in cash. அவருடைய சகோதரன் சொத்திலே ஒரு பங்காக தன்னுடைய சகோதரிக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை கொடுத்திருக்கிறார். Now she comes to court இப்பொழுது அந்த சகோதரி நீதிமன்றத்துக்கு வந்து and comes and sues her own brother for 10 lakhs. இன்னும் 10 லட்சம் வேண்டும் என்று தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு விரோதமாக வழக்கு போட்டிருக்கிறாங்க. You know, I like the judge very much. அந்த நீதிபதி எனக்கு மிகவும் பிடித்தது. He was almost speaking from the word of God. அவர் ஆண்டோடைய வார்த்தை பேசுவது போலவே அந்த தீர்ப்பும் கொடுத்தார். He said, we brought nothing into this world. We take nothing. இந்த உலகத்துல எதுவும் கொண்டு வந்ததில்லை, நம்ம எதுவும் கொண்டு போக போறதும் இல்லை. Amma, your brother is such a good man. அம்மா, உன்னுடைய சகோதரன் எவ்வளவு நல்லவரா இருந்தா, He did not cheat you. அவர் உங்களை ஏமாத்தவே இல்லை. He gave you such a big amount to you. இவ்வளவு பெரிய பணத்தொகையை உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை அவர் பிரித்து கொடுத்திருக்கிறார். And now you are fighting for 10 lakhs. இப்போ இன்னொரு 10 லட்சம் வேணும்னு வந்து கோர்ட்ல இப்படி ஒரு வழக்கு போட்டிருக்கிறே என்று கேட்டார். Do you know what this lady said? இந்த சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? Oh, that's my husband. That's my husband. நான் இல்லை, என் கணவர் தான் இந்த வழக்கு போடும்படி என்னை He தொந்தரவு said, get செய்கிறார். hold of this 10 lakhs. இந்த 10 லட்சத்தை நீ எப்படியாவது வாங்கணும்னு என் கணவர் தான் என்னை தொந்தரவு செய்கிறார் என்று சொன்னார்கள். So the judge says, call your husband now. அப்ப நீதிபதி சொன்னார், சரி உங்களுடைய கணவனை கூப்பிடுங்க பேசுவோம். He was limping with a stick and coming inside. அவர் அப்படி ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நடக்கவே முடியாம உள்ள வந்தார். I thought this man has already 1 foot in the grave. நான் நினைச்சேன் இவருக்கு ஏற்கனவே ஒரு கால் கல்லறையில தான் இருக்கு. And now he wants to come and fight for these 10 lakhs. இப்ப வந்து 10 லட்சத்துக்கு இவரா சண்டை போடுறாரு என்று யோசிச்சேன். Do you know what the judge said? இந்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? Hey, allow them to be in peace. அவர் சொன்னார், தயவு செய்து அவங்களை சமாதானமா விடு. Why are you doing this for 10 lakhs? 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து உன் அண்ணனோட எதுக்கு இந்த வழக்கு போட்டு கொண்டிருக்கிறாய்? He has already given such a huge amount to உனக்கு your இவ்வளவு பெரிய சொத்தின் பகுதியை கொடுத்திருக்கிறாரு. You know, sometimes you cannot understand people sometimes. சில நேரத்துல சொத்து என்று வரும் பொழுது மனிதருடைய இருதயங்களை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. When they are driven by greed. அவங்களுக்கு எப்ப பேராசைங்கிற ஒரு காரியம் அவர்களுக்குள்ள தூண்டப்படுகிறதோ, When money begins to reign over the lives. பணம் அவருடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய ஆரம்பித்த உடனே You say, I want this, I want that. அவங்க உடனே சொல்ல ஆரம்பிப்பாங்க, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க. Give me everything what I will ever get in my life. எனக்கு இதுவரைக்கும் கொடுக்காத எல்லாவற்றையும் கொடுங்க. This elder brother is watching everything. இப்பொழுது அந்த மூத்த குமாரன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். Doesn't do anything against it. அதை பார்த்தாரு, ஆனா அதற்கு விரோதமா எதையும் பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை. I told you in the beginning, it's a story of 2 prodigal sons. ஆரம்பத்திலே சொன்னேன், இது 2 கெட்ட குமாரருடைய கதை என்று. One fellow goes away from home and destroys his life. ஒரு மகன் வீட்டை விட்டு வெளியே போய் தன்னுடைய வாழ்க்கையை அழித்தான். The other fellow is still at home, doesn't know the father. இன்னொரு மகன் வீட்டிலே இருந்தான், ஆனால் தகப்பனுடைய இதயத்தை அறியாதவன். Maybe he thought like this. ஒருவேளை அவன் இப்படி யோசித்திருக்கலாம், Let this fellow go. எப்படி இவன் போய் தொலையட்டும், I will get rid of this fellow. எப்படி அந்த வீட்டை விட்டு இவன் போனா போதும். And then
I am the prince. அதுக்கப்புறம் வீட்ல நான் தான் ராஜா. Appa is king, I am the prince. அப்பா தான் வீட்ல ராஜா, நான் இளவரசனா இருப்பேன். I am going to take over everything in the future. இனிமே குடும்பத்துல இருக்கிற எல்லாமே எனக்கு தானே. Goodbye, brother. சரி தம்பி, நீ போயிட்டு வா. He didn't say goodbye, but I'm telling you this. அந்த வேதத்துல அப்படி சொல்லப்படவில்லை, ஆனா நான் சொல்லுகிறேன். He didn't talk a word trying to stop his brother. தன்னுடைய தம்பி வீட்டை விட்டு போக கூடாது என்பதற்காக அந்த அண்ணன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. You know, after you leave the presence of the Heavenly Father, நீங்கள் பரலோக தகப்பனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியேறின உடனே, in the beginning, it could be wonderful. ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஒரே ஜாலி தான் in the beginning. ஆரம்பத்தில் அவனுக்கு எல்லாமே ஒரே பரவசம். But afterwards, when time goes on, ஆனா அதற்கு பிற்பாடு நாட்கள் போக போக, now slowly he's coming into dry land. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில பஞ்சம், வறட்சி. You know, this is what happens to anyone who leaves the presence of God. தேவனுடைய சமூகத்தை விட்டு போகிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் இதுதான். In the beginning, maybe you are enjoying life. ஆரம்பத்துல உங்க வாழ்க்கை எல்லாமே ரொம்ப ஆனந்தமா அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். You may think, oh, this is real freedom. ஒருவேளை இங்க நினைக்கலாம், இப்பொழுதுதான் எனக்கு உண்மையான சுதந்திரமே கிடைத்திருக்கிறது. No one to ask you, why are you coming so late? ஏன் வீட்டுக்கு லேட்டா வரேன்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லை. You know, wonderful. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. You know, some boys like it. சில பசங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். There's no one to ask you. வீட்டுல யாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. I can go when I want, I can come when I want. எனக்கு எப்ப விருப்பம் இருந்தாலும் போலாம், எப்ப விருப்பமா இருந்தாலும் வீட்டுக்கு வரலாம். I can sleep under the bridge. நான் பாலத்துக்கு கீழே கூட தூங்கலாம். I can sleep in the railway station. நான் ஒருவேளை ரயில் தண்டவாளத்து பக்கத்துல கூட தூங்கலாம். Drink as much as I want. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு குடிக்கலாம். And I just want to enjoy. நான் என் வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கலாம். You know, sometimes it is like this. In the beginning, everything is exciting. ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப பரவசமா சந்தோஷமாகத்தான் இருக்கும். But slowly as time goes on, ஆனா நாட்கள் போக போக reality begins to grip your life. உங்களுடைய வாழ்க்கையில உண்மை உங்களுடைய வாழ்க்கையை பிடிக்க ஆரம்பிக்கிறது. I have seen people leave the presence of God. அநேக நேரத்தில் அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியேறுவார்கள். Deliberately, they went away from God. வேண்டுமென்றே ஆண்டவரை விட்டு போக முடிவு செய்வார்கள். But after some time, everything in their life began to be broken. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே உடைந்து நொறுங்க ஆரம்பிக்கிறது. Everything was empty. எல்லாம் வாழ்க்கையில வெறுமைதான். You know, when I did my theology, என்னுடைய இறையியலை நான் படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே, when I began to deny everything, நான் விசுவாசித்த எல்லா காரியங்களையும் மறுதலித்து ஆரம்பித்த போது, you know, you may be surprised to know about my testimony. ஒருவேளை என்னுடைய சாட்சியை கேட்பதற்கு நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். I denied everything. நான் எதையெல்லாம் விசுவாசித்தனோ அதை எல்லாவற்றையும் மறுதலிக்க ஆரம்பித்தேன். I began to swallow every modern theological aspects into my life. அந்த நாட்களில் நவீன இறையியல் சொன்ன எல்லா காரியங்களையும் விடுங்க ஆரம்பித்தேன். I said the word of God cannot be true. நான் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை உண்மையா இருக்க முடியாது. The miracles could not be true. தேவனுடைய அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் உண்மையா நடந்திருக்க முடியாது. Why should I spend 7 years studying theology? எதற்காக இறையியல் படிப்பதற்கு என் வாழ்க்கையில் 7 வருஷங்களை நான் வீணடிக்க வேண்டும்? I don't want anything from this. இனிமே இதிலிருந்து எனக்கு எதுவுமே விருப்பம் இல்லை. Then I started to earn money. அதற்கு பிற்பாடு சம்பாதிக்கணும் என்று பணத்தை சம்பாதிக்க That ஆரம்பித்தேன். was way back in 87, 89 in those days. நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட 87, 88 நடந்த காரியம். Every month 10 lakhs of rupees. ஒவ்வொரு மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதித்தேன். I had everything what I could ever imagine. என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேண்டும் என்று கற்பனை செய்தனோ எல்லாம் என் வாழ்க்கையில் வந்தது. And suddenly emptiness. திடீரென்று என் வாழ்க்கையை முழுவதும் வெறுமை. I had no purpose for my life. என் வாழ்க்கையில என்ன நோக்கத்துக்காக வாழுகிறேன் என்று எனக்கு புரியவில்லை. I had this question every time. ஒவ்வொரு நேரமும் எனக்கு இதே கேள்விதான். Where did I come from? எங்கிருந்து நான் வந்தேன்? Where am I going to? எங்க நான் போய் கொண்டிருக்கிறேன்? What is the purpose of my life? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? Thinking. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். Total emptiness. என் வாழ்க்கை முழுவதும் வெறுமை. And thrice I tried to commit suicide. 3 முறையாவது தற்கொலை செய்ய முயற்சித்தேன். Do you know this? உங்களுக்கு தெரியுமா? This emptiness can bring you in such a dire state. இந்த வாழ்க்கையின் வெறுமை உங்களை வாழவே விடாது. Outside you have everything. வெளிப்படையா உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். But everything is empty. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே வெறுமை. You are not able to answer the questions you have in your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கான பதில் என்னவென்றே தெரியாமல் விழிக்கிற ஒரு நேரம். Because you have left the one who has all the answers to your life. ஏனென்றால் வாழ்க்கைக்கான எல்லா பதில்களையும் வைத்திருக்கிற நபரை விட்டு வெளியேறினதுனால.
Because you left the source of life in your life. ஏனென்றால் வாழ்க்கையின் ஜீவனின் ஆதாரத்தை விட்டு வெளியேறினதுனால. And suddenly this younger son is with pigs. திடீரென்று இப்பொழுது இந்த இளைய மகன் பன்றிகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். What a pity. என்ன ஒரு பரிதாபம். You know, he came from Jewish background. அவன் ஒரு யூத பின்னணியிலிருந்து வந்தவன். For the Jews, pigs are so unclean animals. யூதர்களுக்கு பன்றிகள் என்றாலே அப்படி ஒரு அசுத்தமான ஒரு மிருகம். And this fellow is not only working for a man who owns pigs. இப்பொழுது இந்த இளைய குமாரன் பன்றிகளை சொந்தமாய் வைத்திருக்கிற இடத்துல வேலை செய்கிறது மாத்திரமல்ல, He has so much of need in his life. அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு தேவைகள். He's just interested in keeping himself alive. எப்படியாவது நான் இங்கே பிழைத்தாக வேண்டுமே என்கிற ஒரு அவல நிலை. Even if it is the pods from the pigs, it's okay. பன்றியின் தவிடா இருந்தா கூட பரவாயில்ல. You know, sometimes when you are driven to a place of need, சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில எப்படியாவது வாழ வேண்டுமே என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது, you have no other way to live in your life. உங்களுடைய வாழ்க்கையில வாழுவதற்கு வேறு வழியே இல்லை என்ற நிர்பந்தத்திற்கு வரும்போது, You will be prepared to do anything. நீங்க பிழைக்கும்படியாக எதையும் செய்ய ஆரம்பிப்பீர்கள். You will do anything in order to keep yourself above the waters. எப்படியாவது இந்த சூழ்நிலையில நான் பிழைத்தாக வேண்டும் என்று எதையும் செய்ய துணிந்து விடுவீர்கள். This is what happened to this boy. அதுதான் இந்த பையனுக்கும் நடந்தது. But I tell you, God is a God of the second chance. ஆனா தேவன் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கிறவர். Sometimes He allows you to come to this presence, சில to this நேரத்துல place. அவருடைய சமூகத்திற்கு வருவதற்கு தேவன் இடமளிப்பார். Do you know why? ஏன் தெரியுமா? To come back to your senses. உங்களுடைய புத்திக்கு தெளிவு வரும்படியாக. Without these pigs, you will never think about everything what is going to happen in the future. இந்த பன்றியின் இடத்துக்கு நீங்க வராம இனிமே எதிர்காலம் எப்படி என்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வரவே வராது. God will bring you to a place where you come back to your senses. ஆண்டவர் சில நேரத்துல உங்களுக்கு புத்தி தெளிகிற இடத்திற்கு உங்களை கொண்டு வருவார். He thought about his father. அதற்கு பிற்பாடு தன் தகப்பனை நினைவு கூர்ந்தான். Even those who are getting daily wages in my family, என்னுடைய குடும்பத்துல தினக்கூலி இருக்கிறவர்கள் கூட they are doing better. அவர்கள் நன்றாய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே. What's the point of being glued to this man who owns the pigs? இப்படி பன்றி மேய்ப்பனிடத்துல நான் ஒட்டி கொண்டிருக்கிறபடினால எனக்கு என்ன பிரயோஜனம்? This is what the Greek text says. கிரேக்க மொழிபெயர்ப்பில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. He was attached, he was glued to someone who was owning pigs. அங்கே பன்றி மேய்க்கிற ஒருவனிடத்துல போய் இவன் ஒட்டி கொண்டான். The word kalao means being glued to a person. கலாவோ என்கிறதான இந்த கிரேக்க மொழிக்கு கிரேக்க பதத்திற்கு ஒட்டிக்கொள்வது என்ற அர்த்தம். But what's the point of being glued to this person now? ஆனா இந்த மனுஷனோடு கூட நான் ஒட்டி கொண்டிருக்கிறதுனால எனக்கு என்ன He's பிரயோஜனம்? thinking about his father. தன்னுடைய தகப்பனை பற்றி அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். He knew this father very well. தன்னுடைய தகப்பனை அவனுக்கு நன்றாய் தெரியும். He knew when he goes back it's going to be a drama. ஒருவேளை நான் திரும்பி வீட்டுக்கு போனால் அது மிகப்பெரிய ஒரு நாடகமாகத்தான் இருக்கும். All the people are going to watch me. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை வேடிக்கை பார்ப்பார்கள். I come back with a stinky body. இந்த நாற்றமடிக்கிற சரீரத்தோடு நான் வீட்டுக்கு திரும்பி போனால் My father, will he accept me? என்னுடைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரா? That is what many people think when they come back to God. இன்றைக்கும் அநேக ஜனங்கள் தேவனிடத்திற்கு திரும்பி வரும்போது அவர்களுக்கு இருக்கிற கேள்வி இதுதான். I have done so many wrong things. என் வாழ்க்கையிலே பல தவறுகளை நான் செய்து விட்டேன். How can I ever come back to God? நான் எப்படி ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவது? But you know, the father, his heart is totally different. ஆனா நம்முடைய தகப்பனுடைய இருதயம் முற்றிலும் வேறுபட்டது. From the day this boy left home, என்றைக்கு அந்த மகன் வீட்டை விட்டு வெளியே சென்றானோ, this father is still watching. அந்த தகப்பன் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறார். He's just keeping his eyes fixed on the road. அவன் போன அந்த வழியே அந்த தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். When will my son come back? எப்பொழுது என்னுடைய மகன் என்னிடத்தில் திரும்பி வருவான்? When can I embrace him? எப்பொழுது நான் அவனை அணைத்துக் கொள்ள முடியும்? So one day he sees the son coming. ஒரு நாள் தன்னுடைய மகன் வருவதை அவர் பார்க்கிறார். Do you know the day he left you as a son? அந்த வீட்டை விட்டு போன அன்றைக்கும் அவன் மகன்தான். On the day he came back, he was still the son. அவன் திரும்பி வந்த பொழுதும் அந்த வீட்டுக்கு அவன் மகன்தான். He was never a slave. அவன் ஒருபோதும் அந்த வீட்டின் அடிமை அல்ல. This is the gift of God in our personal lives. இதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறதான மிகப்பெரிய ஒரு வெகுமதி. You may run away from God in your life. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் விட்டு நீங்க வெகு தூரம் ஓடி போயிருக்கலாம். The God of the second chance will never leave you alone. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கிற தேவன் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். Even in this time of loneliness, he will begin to speak to you. வாழ்க்கையில் தனிமை நேரத்துல கூட உங்களோடு கூட அவர் பேச ஆரம்பிப்பார். You don't need to sit here and die.
நீ இந்த இடத்திலேயே இருந்து மரித்து போக வேண்டிய அவசியம் He இல்லை. said, I am starving. I am going to die. நான் இப்பொழுது பசியினால் சாகிறேனே. And that's the reason why the father later on says like this. இந்த காரணத்தினால் தான் அதற்கு பிற்பாடு உடைய தகப்பனார் சொன்னார், My son died, but now he's alive. என்னுடைய தகப்பன் மரித்து போனான், ஆனா இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறான். He's now facing real death in his life. உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை அவன் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தான். But now after he comes to his senses, ஆனா தன்னுடைய புத்தி தெளிந்த போது he begins to walk towards his father. தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நேரே நடக்க ஆரம்பித்தான். Maybe I'm speaking to some people here. ஒருவேளை இங்க இருக்கிற யாரோ ஒரு சிலரோடு கூட நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கலாம். You went away deliberately from the presence of God. ஒருவேளை நீங்க துணிகரமாக ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியேறி இருக்கலாம். I don't need this God anymore. இந்த தேவன் இனிமேல் என் வாழ்க்கைக்கு அவசியமே இல்லை. I don't need this family called the church. இனிமே சபை என்று அழைக்கப்படுகிற இந்த குடும்பம் எனக்கு அவசியமே இல்லை. I don't need the brothers and sisters in this family. இந்த குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரியோட உறவு எனக்கு அவசியமே இல்லை. I want to live my way. என்னுடைய சொந்த வழியிலே நான் வாழ விரும்புகிறேன். In total freedom, total independence. முற்றிலுமான யாரையும் சாராத சுதந்திரமான வாழ்க்கை. And then when you land with the pigs, கடைசியாக பன்றிகளிடத்தில் போய் சேரும்போது you will think, in my father's house this would have never happened. அதற்கு பிற்பாடு யோசிப்பீர்கள், நான் என்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்திருந்தா இது எனக்கு நடந்திருக்குமா? My father is a Jew. என்னுடைய தகப்பன் ஒரு யூதன். My family is a Jew. என்னுடைய குடும்பம் ஒரு யூத குடும்பம். They will never allow a pig inside. என்னுடைய குடும்பத்தில் ஒரு பன்றி உள்ளே நுழைவதற்கு அனுமதி இருந்திருக்காது. But now I have become the scum of my family. ஆனா நானோ என்னுடைய வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தின் அடையாளமாய் மாறி இருக்கிறேன். I have become dirt to my family. என்னுடைய குடும்பத்தின் ஒரு அழுக்காய் நான் மாறி இருக்கிறேன். How can I ever face this family once again? திரும்பி இந்த குடும்பத்தை நான் எப்படி எதிர்கொள்வது? Maybe there's someone listening to me now. ஒருவேளை இந்த மாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர், Maybe here or outside on the television. ஒருவேளை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் அல்லது நேரடி ஒளிபரப்பில் பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர், You want to come back to God. நீங்க ஆண்டவரிடத்தில் திரும்பி வர விரும்புகிறீர்களா? Yes, I deliberately chose death in my life. ஆம், வேண்டுமென்றே துணிகரமாய் என் வாழ்க்கையில மரணத்தை நான் தெரிந்து கொண்டேன். But now I want to come back to life. ஆனா இப்பொழுதோ ஜீவனுக்கு திரும்பி வர விரும்புகிறேன். Do you know the father, when he was dividing the inheritance, ஆனால் அந்த தகப்பன் அந்த சொத்தை பிரித்த அந்த நாளிலே he used one word that really touched me very deeply. அவர் பயன்படுத்தின அந்த ஒரு வார்த்தை என்னை மிகவும் ஆழமாக தொட்டது. He did not say, I am giving you the portion of your inheritance. அவர் சொல்லவில்லை, என்னுடைய ஆஸ்தியில் உனக்கு வரும் பங்கை நான் பிரித்து கொடுக்கிறேன் என்று. He said, I am giving you my life. அவர் சொன்னார், என்னுடைய ஜீவனை உனக்கு பிரித்து கொடுக்கிறேன். This word bios, life, is being used there in the Greek text. பியோஸ் என்கிறதான அந்த கிரேக்க வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. I am not giving you my property. என்னுடைய ஆஸ்தியில் உனக்கு வரும் பங்கை நான் உனக்கு கொடுக்கவில்லை. You may not know how much I suffered to get hold of this property. இந்த சொத்துக்களை எல்லாம் சம்பாதிப்பதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று உனக்கு தெரியாது. Maybe you never know how I worked hard for this. இதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்று ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். My son, you are not taking the properties. என் மகனே, நீ இப்பொழுது எடுத்துச் செல்வது என்னுடைய சொத்தின் ஒரு பகுதி அல்ல. You are taking a part of my life. என்னுடைய ஜீவனின் ஒரு பகுதியை நீ எடுத்துக்கொண்டு போகிறாய். And until you return to me, ஆனா நீ என்றைக்கு என்னிடத்தில் திரும்ப வருவாயோ அன்றைக்கு வரைக்கும் my eyes will be fixed on the road where you went away. என்னுடைய கண்கள் என்னை விட்டு நீ போனதான அந்த பாதையை பார்த்து கொண்டிருக்கும். You went away from me as a son. நீ என்னிடமிருந்து ஒரு மகனாக இந்த வீட்டை விட்டு வெளியேறி சென்றாய். And one day when you return to me, ஒரு நாள் என்னிடத்திற்கு நீ திரும்பி வரும்போது you are never going to be a slave. நீ ஒருபோதும் ஒரு அடிமையாக திரும்பி வர மாட்டாய். You are going to still be my son. அந்த நேரத்திலும் என்னுடைய மகனாகவே நீ திரும்பி வருவாய். I want every eyes to be closed. எல்லாரும் கண்களை மூடும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Maybe there's someone here who has real questions in heart. ஒருவேளை இங்க இருக்கிற யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட உண்மையான கேள்விகள் உங்களுடைய இருதயங்களை தொலைத்துக் கொண்டிருக்கலாம். Maybe there's someone outside who's listening to this message. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர், தொலைக்காட்சி வழியாய் பார்க்கிற யாரோ ஒருவர், Yes, I am the one who deliberately went away from God. ஆம், நான் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு துணிகரமாய் வெளியேறினேன் என்று சொல்லலாம். I chose this life deliberately. இந்த வாழ்க்கையை நானே தான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன். But now I want to come back to the Heavenly Father. ஆனால் இப்பொழுதோ என்னுடைய பரலோக பிதாவின் இடத்திற்கு நான் திரும்பி வர விரும்புகிறேன். Maybe you have questions in your heart. ஒருவேளை உங்களுடைய இருதயங்களில் இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். Will God forgive me? இந்த தேவன் என்னை மன்னிப்பாரா? All these things what I did. இதுவரைக்கும் நான் செய்த இந்த காரியங்கள் எல்லாம், All this squandering of everything that I had. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சூறையாடின, கொள்ளையாடின இந்த காரியங்கள் எல்லாம், Will God really forgive me? ஆண்டவர் உண்மையாகவே என்னை மன்னிப்பாரா?
God will tell you like this. ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவார், Come back to me and I will come back to you. நீ என்னிடத்திற்கு திரும்பு, அப்பொழுது நான் உன்னிடத்திற்கு திரும்புவேன். I am not a father who is seeking for the slaves. என்னுடைய வாழ்க்கையில அடிமைகளை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தேவன் அல்ல. I am looking for sons and daughters. நான் குமாரர்களையும் குமாரத்திகளையும் தேடுகிறதான ஒரு தகப்பன். I give you the spirit of sonship. உனக்கு குமாரன் என்கிறதான அந்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறேன். Who cries, Abba, Father. என்னை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன். Who cries, Abba, Father. என்னை நோக்கி அப்பா பிதாவே என்று நீ கதறக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். Maybe God spoke to someone this evening. ஒருவேளை ஆண்டவர் இங்க இருக்கிற யாரோ ஒருவரோடு கூட இந்த மாலை வேளையில பேசியிருக்கலாம். Where you want to say, Lord, I will never leave you. ஆண்டவரே, இனிமேல் உம்மை விட்டு நான் போகவே மாட்டேன் என்று நீங்க சொல்ல விரும்புகிறீர்கள். Lord, help me never to leave your holy presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்தருளும். It's all about you in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீர் மாத்திரமே. It's all about you in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உம்மை பற்றியது மாத்திரமே. Lord, I can lose anything else in this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் எதையும் இழக்கலாம். But I don't want to lose you. ஆனால் உம்மை நான் இழக்க விரும்பவில்லை. Is this your prayer this evening? இந்த மாலை வேளையில் இது உங்களுடைய ஜெபமாய் இருக்கிறதா? If you are praying like this, நீங்க இப்படி ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், will you please put up your right hands and I want to pray for you. தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Lord, I never want to leave you. ஆண்டவரே, உம்மை நான் விட்டு பிரிந்து போக விரும்பவில்லை. Lord, you are my greatest treasure. ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாய் இருக்கிறீர். I can lose anything else in this life, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில எதையும் நான் இழக்க முடியும். but I will never lose you. ஆனால் நான் உம்மை மாத்திரம் இழக்க விரும்பவில்லை. Lord, I want to come back to you. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நான் மறுபடியுமாய் வர விரும்புகிறேன். Lord, cast me not away from your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், Take not the Holy Spirit away from me. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். Lord, this is my prayer. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. Cast me not away from your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். Lord, without your presence, I will be a zero. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நான் ஒரு பூஜ்ஜியமாக இருப்பேன். I need your presence, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை. I need the power of the Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு தேவை. Help me, Jesus. இயேசுவே, எனக்கு உதவி செய்தருளும். Can you start praying from the depths of your heart this ஆண்டவருடைய evening? சமூகத்தினுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களா? Lord, keep me from all evil. ஆண்டவரே, எல்லா தீமையினின்று என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். Keep me from the evil one. ஆண்டவரே, தீமையானவரிடத்திலிருந்து என்னை விலக்கி ரட்சியும். He should never take me away from your ஆண்டவரே, holy presence. இந்த பிசாசானவன் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தூர கொண்டு போய் விடக்கூடாது. Lord, protect me from the evil one. ஆண்டவரே, தீமையானவரிடத்திலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். Lord, I pray for everyone who's here this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, you are just a wonderful Father. ஆண்டவரே, நீ ஒரு அற்புதமான ஒரு தகப்பனாய் இருக்கிறேன். A Father of love and grace and mercy. ஆண்டவரே, அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஒரு தகப்பனாய் இருக்கிறீர். Generosity. ஆண்டவரே, தயாள குணமுள்ள ஒரு தகப்பனாய் இருக்கிறீர். Long suffering. ஆண்டவரே, நீண்ட பொறுமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். Even though we may go away from you at times, ஆண்டவரே, உம்மை விட்டு அநேக நேரங்களிலே நாங்க தூர போகும்போது கூட you still have your eyes fixed on us. ஆண்டவரே, உம்முடைய கண்களை எங்கள் மீது நீர் பதிய வைத்தீரே. When will my son return? எப்பொழுது என்னுடைய மகன் என்னிடத்திற்கு திரும்பி வருவான்? When will my daughter return? எப்பொழுது என்னுடைய மகள் என்னிடத்திற்கு திரும்பி வருவாள்? Other brothers and sisters in the church may be totally different when you return. ஒருவேளை நீங்க திரும்பி வரும் பொழுது சபையில் இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள் உங்களை வேறு விதமாய் பார்க்கலாம். They can have their own thoughts. ஒருவேளை அவர்கள் தங்களுக்கு என்று சொந்த நினைவுகளை வைத்திருக்கலாம். But the Father is totally different. ஆனால் தகப்பன் முற்றிலும் வித்தியாசமானவர். The Heavenly Father, He has a heart of gold. பரலோக தகப்பன் அவருடைய இருதயம் தங்கத்தை போன்றது. God of mercy and grace. அவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன். And I pray that we get hold of this Father this evening. இந்த தகப்பனை இந்த மாலை வேளையிலே நீங்களும் நானும் பற்றிக் கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம்